ஒரு நாள் காலையில நம்ம அக்பர் இருக்கார்ல, அவர் ரொம்ப டயர்டா ராஜசபைக்கு வந்தாரு. அவர் முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த கம்பீரமோ சிரிப்போ இல்ல. மந்திரிங்க பெரிய ஆளுங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியாம ஒரே பதட்டமா இருந்துச்சு. மகாராஜா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கலக்கமா இருக்கீங்க அப்படின்னு தலைமை மந்திரி கேட்டாரு. அக்பர் ஒரு பெருமூச்சு விட்டாரு. மந்திரிமார்களே, நேத்து ராத்திரி நான் ஒரு அட்டகாசமான கனவு கண்டேன். என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சூப்பரான கனவை நான் பார்த்ததே இல்ல. ஆனா என்ன கொடுமை பாருங்க. முழிச்சு பார்த்தா அந்த கனவு சுத்தமா என் ஞாபகத்திலிருந்து போயிருச்சு. ஒரு சொட்டு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த கனவை திரும்ப பார்க்கவோ இல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கவோ நான் என்ன வேணும்னாலும் தர்றேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு. சபையே ஒரு நிமிஷம் அமைதியாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரா ஐடியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, நீங்க அதே மாதிரி பெட்ல படுத்து அதே மைண்ட் செட்ல தூங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு ஒருத்தர். இல்ல மகாராஜா, பெரிய ஜோசியரை கூப்பிட்டு உங்க கனவை பத்தி கேட்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு. ஆனா எதுவுமே அக்பருக்கு திருப்தியா இல்ல. அப்பதான் பீர்பால் சபைக்குள்ள வந்தாரு. ராஜா சோகமா இருக்கிறதையும் சபையே கவலையா இருக்கிறதையும் பார்த்தவரு, மகாராஜா என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ஆழ்ந்த யோசனை அப்படின்னு பணிவா கேட்டாரு. அக்பர் நடந்ததை சொன்னாரு. பீர்பால் கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, மகாராஜா, உங்க கனவை நான் கண்டுபிடிச்சு தர்றேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு நாள் டைமும் சில ஏற்பாடும் வேணும் அப்படின்னாரு. அக்பருக்கு பீர்பால் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. பீர்பால், உனக்கு என்ன வேணுமோ கேளு, அந்த கனவை மட்டும் கண்டுபிடிச்சுன்னு கொடு அப்படின்னு ஆவலா சொன்னாரு. பீர்பால் சில காவலாளங்களை கூப்பிட்டாரு. நீங்க உடனே ஊர் முழுக்க போய் யார் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா நல்லா தூங்குனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. முக்கியமா அவங்க கண்ட கனவை பத்தியும் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. காவலாளுங்க ஊரெல்லாம் போனாங்க. நிறைய பேர் கனவு கண்டதா சொன்னாங்க. ஆனா எதுவுமே அக்பர் சொன்ன மாதிரி அட்டகாசமான கனவா இல்ல. சில பேர் பயங்கரமான கனவை பார்த்திருந்தாங்க. சில பேர் கனவே காணலன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில காவலாளுங்க டயர்டா திரும்பி வந்தாங்க. அவங்களால அப்படி யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அக்பர் திரும்பவும் சோர்ந்து போயிட்டாரு. பீர்பால் அக்பரை பார்த்து சொன்னாரு, மகாராஜா, இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது. நேத்து ராத்திரி நீங்க கண்ட அந்த சூப்பரான கனவு வேற யாரதோடதாவும் இருக்க முடியாது. அது உங்களுக்கு மட்டும் வந்த ஸ்பெஷலான கனவு. நீங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்த ஒரு நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஆழமா இருந்த நினைப்புகளோட வெளிப்பாடுதான் அது. அக்பர் குழப்பமா, பீர்பால், நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டாரு. பீர்பால் தொடர்ந்தாரு, மகாராஜா, அந்த கனவு தொலைஞ்சு போகல. அது உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. நீங்க கவலை குழப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க மனசை அமைதிப்படுத்தினீங்கன்னா ஒருவேளை அந்த கனவோட மெயின் விஷயத்தையோ இல்ல அது கொடுத்த ஃபீலிங்கையோ திரும்பவும் உணர முடியும். சில சமயம் சில விஷயங்களை தேடுறதை விட அதுவா நம்ம கிட்ட திரும்பி வர்றதுக்கு வழிவிடுறது தான் நல்லது. உங்க கனவு உங்க சந்தோஷத்தோட அடையாளம். நீங்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த கனவு இல்லாட்டியும் அதை விட நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பீர்பாலோட வார்த்தைங்க அக்பரோட மனசுல போய் தைச்சது. தன் கனவை தேடுற பரபரப்புல நிஜ உலகத்து சந்தோஷத்தை நாம மிஸ் பண்றோமேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பீர்பாலோட புத்திசாலித்தனத்தையும் வாழ்க்கையை பத்தின பேச்சையும் நினைச்சு ஆச்சரியப்பட்டாரு. பீர்பால், நீ சொல்றது கரெக்ட் தான். தொலைஞ்சு போன ஒரு கனவுக்காக என் நிம்மதியை நான் இழக்கக்கூடாது. நீ என் கண்ணை திறந்துட்ட அப்படின்னு சொல்லி பீர்பாலை பாராட்டினாரு அக்பர். அன்னையிலிருந்து அக்பர் தன் மனசை லைட்டா வச்சுக்க ட்ரை பண்ணாரு. பீர்பாலோட அறிவுரை அவருக்கு ஒரு புது தெளிவை கொடுத்துச்சு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நம்ம சில சமயம் முடிஞ்சு போனதையோ இல்ல கிடைக்காத ஒன்னையோ நினைச்சு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை நாம இழந்துடுறோம். மன நிம்மதி தான் உண்மையான சொத்துங்கிறது இது நல்லா புரிய வைக்குது.